இந்த திமுக இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளை விட அதிகமான போக்சோ வழக்குகள் பதிவு செய்யும். இந்த கோவை மாணவி கோயம்புத்தூரில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஒரு கதை இருக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 4 ஆண்டுகளில் வந்து 18,000 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 18,000. இப்போ டெல்லி நிர்பயாவுக்கு எப்படி நடந்ததோ அதே பாணியில் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஆண் நண்பரோடு நின்று கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் லிஃப்ட் தரன்னு கூட்டிகிட்டு போய் அந்த ஆண் நண்பரை கத்தி முனையில் நிறுத்தி வச்சு அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செஞ்சு பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முழுக்க வந்து அதை வந்து ஒரு மைனாரிட்டி பக்கம் தான் அதை திருப்பிட்டு இருக்கிறாங்க. சின்ன செந்தில் பாலாஜி இந்த மாதிரி ஆளை பிடிக்கக்கூடிய வேலைகளை தான் பிஜேபி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம பக்கம் வந்தால் பரவாயில்ல, நல்லா இருக்குமேன்னு சொல்லி கேஸுகளை போடுவாங்கன்னு வைங்களேன். பட் அப்போ வந்து அந்த சாராயம் விற்கக்கூடியவருக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள். ஒரு குடிசை பகுதியில் வந்து அந்த சாராயம் விற்கக்கூடியவர்கள் சாராயம் விற்று அவங்க பெரிய மாளிகைலாம் ஒன்று கட்டலை. அப்போ அந்த பணம்லாம் யாருக்கு போகுது? அதான் குற்றங்களின் தாயே வந்து இந்த மது போதை தான். அதாவது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே கொங்கு மண்டலத்தில் திருப்பூரில் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒரு செய்தியாளர் அவர் வெட்டி கொல்லப்படுறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கஞ்சா ஒரு பக்கம் வந்து இப்போ புழங்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இப்போ கஞ்சா தமிழ்நாட்டில் தான் கம்மி, இந்திய அளவில் கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் தான் புழக்கம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் பிற போதைப் பொருள் கட்டுப்பாட்டு தான் இருக்குது. ஸோ அந்த துறையிலே வந்து இவ்வளோ பாதுகாப்பு கோளாறுகள் நடைபெறுது அப்படின்னும் போது நம்ம எப்படி அதை எடுத்துக்க முடியும்? அதான் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது மாதிரி பொம்மை முதல்வர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்துகிறார். இந்த ஃபாக்ஸ்கான் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கேலி கூத்தே நடந்தது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயநிதி போய் டெல்டா மாவட்டத்தில் போய் ஒரு பெரிய காமெடி பண்ணார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து நிர்வாகத்தில் கவனம் செலுத்துகிறாங்களா இல்லை இவங்க பணம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுது. தமிழக மக்கள் 2026 அதற்கான பதிலை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு குடிசை பகுதியில் வந்து அந்த சாராயம் விற்கக்கூடியவர்கள் சாராயம் விற்று அவங்க பெரிய மாளிகைலாம் ஒன்று கட்டலை. அப்போ அந்த பணம்லாம் யாருக்கு போகுது? அப்போ ஒரு நெட்வொர்க்காக இவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ காவல்துறைக்கு தெரியாமலோ அல்லது வந்து யாருக்கும் தெரியாமலோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணவே முடியாது. அப்போ தைரியமாக பண்ணுறாங்க. அந்த பணம் யாருக்கு போகுது? இந்த மாதிரி பல கேள்வி எழும்புது. கடந்த ஆட்சியின் போது இவங்க என்ன சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, நாங்கள் வந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் 500 கடைகளை மூடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு விற்பனையே பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறாங்க. அவங்க 2021 25,000 கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய சாராயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50,000 கோடி ரூபாய் நெருங்கி. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய பத்திரிகையாளர் இஸ்மாயில் சார் தான் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் நவீன். சார், இன்னைக்கு வந்து தமிழகத்தையே வந்து உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம்னா கோவை மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தான். இது வந்து முதல் முறையில் சார் இந்த திமுக ஆட்சியில். இதுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் பார்த்துருப்போம். நிறைய மாவட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு என்ன சார் ஒரு தீர்வு? அதாவது இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வழக்குகள் பிரபலம் அடையும் போது தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இந்த திமுக இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளை விட அதிகமான போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு வழக்குக்குமே ஒரு கதை இருக்குது. இப்போ இந்த கோவை மாணவி கோயம்புத்தூரில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஒரு கதை இருக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதே போல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 9,000 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடந்த 2021 to 24 4 ஆண்டுகளில் வந்து 18,000 போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 18,000. இது அமைச்சர் கீதா ஜீவனே சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா 18,000 கதைகள் இருக்குது. நம்ம ஒரே ஒரு கதையை பற்றி தான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஒரு அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம். இப்போ டெல்லி நிர்பயாவுக்கு எப்படி நடந்ததோ அதே பாணியில் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதாவது வந்து இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பல பேரும் கூட எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னா, இரவு 11 மணிக்கு வந்து அவங்க எப்படி அங்கே போனாங்க, எதற்காக போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த சம்பவத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது காரினுடைய கண்ணாடியை உடைச்சு அந்த காரினுடைய கதவை திறந்து அந்த மாணவி இழுத்து கொண்டு போய் இந்த கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நபர்கள் வந்து ஒருவேளை அந்த இடத்துல கார் இல்லை, ஒருவேளை அந்த மாணவி இல்லை அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டை உடைச்சு அங்கே உள்ள பெண்ணை பலாத்காரம் பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை. இந்த கைது செய்யப்பட்ட இந்த குற்றவாளிகள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரி சீட்டர் ஏற்கனவே வந்து அவங்க மேலே வந்து வழக்குகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜாமீனில் வந்து வெளியில் வந்து இந்த குற்றத்தை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காவல்துறை மீதோ நீதிமன்றம் மீதோ சிறைச்சாலை மீதோ ஜெயில் மீதோ எந்த விதமான பயமும் இல்லை சார். அதுதான் என்னோட கேள்வியாகவும் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து குற்றம் பண்ணி வெளில வந்திருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் கண்காணிப்பில் தானே சார் இருக்கணும். அதை மீறி அவங்களுக்கு வந்து தப்பு பண்ணுற தைரியம் எங்கேருந்து சார் வருது? போலீஸ் கண்காணிப்பில் தான் இருக்கணும். அதுதான் வந்து அதுதான் நானும் சொல்கிறேன். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் நிறைய விஷயங்கள் அவங்க சரி செய்யணும். அந்த பகுதி இந்த சம்பவம் நடந்த பகுதி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக குற்றங்கள் நடந்து வரக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு அந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து
வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு ஓப்பன் ஓஐஓ. அப்போ வந்து அந்த சாராயம் விற்கக்கூடியவருக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள். அவ்வளோ சம்பவம் நடந்து கூட அவர் பணம் கொடுத்தா அவர் சாராயத்தை வந்து விற்கிறாரு. ஒரு குடிசை பகுதியில் வந்து அந்த சாராயம் விற்கக்கூடியவர் சாராயம் விற்று அவங்க பெரிய மாளிகைலாம் ஒன்று கட்டலை. அப்போ அந்த பணம்லாம் யாருக்கு போகுது? அப்போ ஒரு நெட்வொர்க்காக இவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ காவல்துறைக்கு தெரியாமலோ அல்லது வந்து யாருக்கும் தெரியாமலோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணவே முடியாது. அப்போ தைரியமாக பண்ணுறாங்க. அந்த பணம் யாருக்கு போகுது? இது மாதிரி பல கேள்வி எழும்புது. கடந்த ஆட்சியின் போது இவங்க என்ன சொன்னாங்க? இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, நாங்கள் வந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் 500 கடைகளை மூடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு விற்பனையே பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறாங்க. அவங்க 2021 25,000 கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய சாராயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50,000 கோடி ரூபாய் நெருங்கிடுச்சு. 100% வந்து விற்பனையை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இது திராவிட மாடலோட சாதனை எடுத்துக்கலாமா சார்? இது அவங்க தான் சொல்லணும். அவங்களுடைய சாதனை பட்டியலில் அவங்க தான் சேர்க்கணும். கூட்டு பாலியல் வன்கொடுமைங்கிறது நம்ம வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் முன்பு கேள்விப்படவே மாட்டோம். ஆனால் தொடர்ச்சியாக கேள்விப்படுறோம். சென்னை போரூரில் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு போதை மருந்துகளை கொடுத்து போதைக்கு அடிமையாக்கி தொடர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு வர்றார். வேலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி நள்ளிரவு இதே போல தான் ஆண் நண்பரோடு நின்று கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் லிஃப்ட் தரேன்னு கூட்டிகிட்டு போய் அந்த ஆண் நண்பரை கத்தி முனையில் நிறுத்தி வச்சு அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செஞ்சு பார்க்க முடியுது. தமிழ்நாடு பெண் கல்வியில் முதலிடம், பெண் உயர்கல்வியில் முதலிடம், பெண் ஒர்க்கிங் உமன்ஸ் இங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க, ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் இந்தியாவில் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமான போக்சோ வழக்குகள் பதிவு செய்யக்கூடிய மாநிலங்களில் 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவுக்கு அப்புறமா 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஒரு பக்கம் வந்து போக்சோ வழக்குகள் அதிகப்படியாக பதிவு செய்யப்படுது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு வருது, ரேப் கேசஸ் குறையவே இல்லை, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி குற்றங்களை குறைக்க போகிறோம்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஃபண்டுகளை பட்ஜெட்டில் ஒதுக்கி சிற்பி திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு சொல்லி நிறைய திட்டங்களை போட்டு நாங்கள்லாம் இளைஞர்களை திருத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பட்ஜெட்டில் பணத்தை ஒதுக்குறாங்க. அந்த பணம் எங்கே போகுது? குற்றங்கள் குறையவே இல்லையே. இன்னொரு பக்கம் நாங்கள் குற்றங்களை குறைக்கணும்னு சொல்லி நிதி ஒதுக்கி செலவு பண்ணுறாங்க. யாருக்கு செலவு பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. ஒரு முற்றிலுமாக ஒரு தோல்வி அடைந்த அரசாக இருக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களுக்கு பின்னாடி இந்த போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து முக்கிய இதுவாக பார்க்கப்படுது சார். அதுவுமே இந்த அரசாங்கத்தை தொடர்ச்சியாக வரத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுவும் வந்து இந்த குற்றங்களுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே கொங்கு மண்டலத்தில் திருப்பூரில் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒரு செய்தியாளர் அவர் வந்து சொல்கிறாரு, போலீஸுக்கு காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி, சார் என்னை வந்து சாராய கடை பார் முதலாளி மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ தமிழ்நாடு முழுக்க வைரலாக பரவுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் போய் அவரை வந்து வெட்டி கண்டம் துண்டமாக வெட்டுற வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. வாணியம்பாடியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சமூக ஆர்வலர் அவர் வந்து அந்த பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுதை வந்து காவல்துறையிட்ட போய் சொல்கிறாரு. நான் சொல்கிறது ஒரு 2022 அந்த காலகட்டத்தில் காவல்துறையில் போய் சொல்கிறாரு, ஒரு பெரிய நெட்வொர்க், பெரிய சிண்டிகேட் வந்து செயல்படுறாங்க, இளைஞர்களை ஃபுல்லாக கஞ்சாவுக்கு அடிமையாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கஞ்சா கும்பல் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. மாறாக பார்த்தீங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவரை பற்றின தகவல் கொடுக்கப்பட்டு அவர் வந்து பள்ளிவாசலில் போய் தொழுகை முடிச்சுட்டு வெளியில் வர்றாரு. மாலை நேரத்தில் அவர் வீட்டின் முன்பே வெட்டி கொல்லப்படுறார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கஞ்சா ஒரு பக்கம் வந்து இப்போ புழங்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, கஞ்சா தமிழ்நாட்டில் தான் கம்மி, இந்திய அளவில் கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் தான் புழக்கம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் பிற போதைப் பொருட்கள் இன்றைக்கி சென்னையில் உள்ள பெரிய பெரிய சர்வதேச இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பணக்கார மாணவர்களுக்கு அவர்களுடைய தரத்துக்கு ஏற்றவாறு விலை உயர்ந்த போதை மருந்துகளை விற்பனை செய்கிறது. நடிகர்கள், முக்கியமாக நடிகர்கள் வந்து போதை மருந்து பயன்படுத்தி அவங்க சிக்கனதை பார்க்குறோம். சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க, ஆனால் சட்டம் ஒழுங்கு வந்து இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஏன்னா இது வந்து முதலமைச்சருடைய துறை, காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டு தான் இருக்குது. ஸோ அந்த துறையிலே வந்து இவ்வளோ பாதுகாப்பு கோளாறுகள் நடைபெறுது அப்படின்னும் போது நம்ம எப்படி அதை எடுத்துக்க முடியும்? அதான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறது மாதிரி பொம்மை முதல்வர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்துகிறார். கடந்த சில நாட்களாகவே முதலமைச்சர் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளில் ரொம்ப சந்தேகம் இருக்குது. இந்த ஃபாக்ஸ்கான் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கேலி கூத்தே நடந்தது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயநிதி போய் டெல்டா மாவட்டத்தில் போய் ஒரு பெரிய காமெடி பண்ணார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து நிர்வாகத்தில் கவனம் செலுத்துகிறாங்களா இல்லை இவங்க பணம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுது. காவல்துறையை வந்து நீங்கள் சொல்வது மாதிரி உள்துறை வந்து எப்பவுமே முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த துறையிலே வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது அப்புறம் மற்ற துறைகளை பற்றி அதுதான் மற்ற அமைச்சர்கள் இல்லை மற்ற துறையில் நிர்வாகிகள் அதை எப்படி சார் பார்ப்பாங்க? முதலமைச்சர் துறையே இப்படி இருக்குது அப்படின்னும் போது
தமிழக மக்கள் இதை எப்படி சார் பார்ப்பாங்க? இல்லை, தமிழக மக்கள் 2026 அதற்கான பதிலை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. கடந்த அதிமுக ஆட்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி. 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தேர்தலில் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சிக்கு வராங்க. 3.5%. ஆமாம், ஒரு 3-4% வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. அப்போ மக்கள் வந்து ஏற்கனவே இவர்களை முழுமையாக நம்பலை. ஒரு 4% அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து 2026 ஆட்சிக்கு வரணும்னா எவ்வளோ தூரம் கடுமையாக உழைச்சிருக்கணும். அப்போ அந்த உழைப்பை நம்ம பார்க்க முடியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2026 இவங்க ஆட்சி மீண்டும் வருவதற்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. அதே மாதிரி தமிழகத்தில் இப்போ விவாதமாக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் அப்படின்ட்டு எஸ்ஐஆர். ஸோ அப்படின்னா என்ன சார்? அதன் மூலமா தமிழகத்துக்கு திமுக சொல்கிற மாதிரி ஆபத்து இருக்கா? இது வந்து என்னன்னு சொன்னால், பொதுவாக பிஜேபி, எனக்கு வந்து பிஜேபி கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் அவங்க செயல்பாடுகள் பற்றி பல விமர்சனங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து இருக்குது. அதே நேரம் வந்து என்னென்னா, பிஜேபி எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதனை வந்து எதிர்ப்பது ஒரு பக்கம். ரெண்டாவது, இவங்க கொண்டு வந்த சட்டத்தையே பிஜேபி கொண்டு வந்தது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்குல்ல. நீட் தேர்வு பிஜேபி கொண்டு வரல, அது இவங்க கொண்டு வந்தது தான். ஜிஎஸ்டியில் வந்து நிறையா திருத்தங்கள் மாற்றங்கள் பண்ணி ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இவங்க தான். அமலாக்கத்துறையை கொண்டு வந்து இவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் மேலே தொடர்ந்து ஆட்சி. என்ஐஏ அமைப்பு, என்ஐஏ சிறப்பு என்ஐஏங்கிற அமைப்பு கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். அப்போ என்னென்னா, இது எல்லாவற்றையும் கொண்டு வந்துட்டு சிஏஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய மூலமே காங்கிரஸ் தான். அசாம் மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அதை எல்லாமே பண்ணாங்க. ஏற்கனவே இந்த மன்மோகன் சிங்குடைய ரோல் வந்து அதில் நிறையா இருக்குது. அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ரோல் அதில் நிறையா இருக்குது. உச்சநீதிமன்ற உத்தரவு போகிறாங்க, அதில் சிஏஏ என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு வைங்களேன். அப்போ எல்லாவற்றையும் கொண்டு வருவது யார் அப்படின்னா காங்கிரஸ். ஆனால் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அரசியல் ஆதாயத்திற்காக, குறிப்பாக இஸ்லாமியர்கள் தலித் மக்களுடைய வாக்குகளை வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக எளிமையாக வந்து திசை மாற்றினா இப்போ எஸ்ஐஆரே வருது. இப்போ இந்த எஸ்ஐஆரை இவங்க எதிர்த்து என்ன செய்ய போகிறாங்க? எஸ்ஐஆரை எதிர்த்து இவங்களால் என்ன செய்ய முடியும்? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறேன்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டாங்க, என்ன செய்ய முடியும்? அதாவது வாக்காளர் சரிபார்ப்பு பண்ணுறாங்க. சரிபார்த்ததுக்கு பிறகு உதாரணத்துக்கு பீகாரில் வந்து 68,000 வாக்காளர்கள் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த 68 லட்சம் இப்போ அந்த 68 லட்சம் பேரும் வந்து போய் எங்களுக்கு வந்து நீங்கள் நாங்கள் நீக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய ஐடி ப்ரூஃப் இதான் கொடுக்கும்போது அவங்களுக்கு மீண்டும் சேர்க்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுதுன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பிரசாந்த் கிஷோர் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இதை எதிர்க்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஓட்டு இருக்குது, பீகாரில் ஒரு ஓட்டு இருக்குது. அப்போ என்னன்னு கேட்கும்போது அவர் இந்த வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஓட்டை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிறார். இப்போ இது நீங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அதில் குறை இருந்தால் அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுக்கலாம். ஆனால் எடுத்தவொடனே இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து இஸ்லாமியர்களுக்கும் தலித் மக்களுக்கும் எதிரானது, எல்லாத்தையும் வாக்காளர் லிஸ்ட்டு நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷனில் மீண்டும் அவர்கள் கடந்த பல எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிஏஏ இதெல்லாம் சொல்லி ஈஸியாக ஓட்டு வாங்கினாங்க. இந்த எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறதுக்கு ஏதாவது வேணும்ல, அதனால இப்போ இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கு பிறகு அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு தான் நான் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறேன். இல்லை சார், இது மூலிமா போலி வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க, இல்லை இறந்தவங்க நீக்கப்படுறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்போ பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து நிறைய பேர் வந்து இங்கே புலம்பெயர் தொழிலாளர்களாக வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து அங்கே ஓட் கிடையாது சார். இப்போ அவங்களுக்குலாம் இங்கே ஓட்டுரிமை வழங்குறதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு அமையுமா சார்? இல்லை, உங்களுக்கு இன்றைக்கி நாம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறோம் அல்லது வேற ஒரு நாட்டில் போகிறோம், குறிப்பிட்ட ஆண்டுகள் இருக்கிறோம், குடியுரிமை வாங்கிட்டோம்னா அந்த நாட்டினுடைய வாக்காளர்கள் நம்ம மாறிடுவோம். இது வெளிநாடுகளுக்கு இதுதான் பொருந்தும். இப்போ உள்நாடு அப்படிங்கும்போது அதே தான் பொருந்த போகுது. இதே போல் தமிழர்கள் வந்து எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள், கோடிக்கணக்கானவர்கள் கர்நாடகாவில் இருக்கிறாங்க, அவங்க வாக்குரிமை பெற்றிருக்கிறாங்க. ஆந்திராவில் இருக்கிறாங்க, மும்பையில் இருக்கிறாங்க, அவங்க வாக்குரிமை பெற்றிருக்கிறாங்க. அப்போ குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து வட இந்தியரே இங்கேயே இருக்கிறாருன்னா அவர் வாக்குரிமை அவர் கொடுக்கறதுல எந்த தப்பு இருக்குது? சரி, வாக்குரிமை கொடுத்தா வட இந்தியருக்கு வாக்குரிமை கொடுத்தா உடனே பிஜேபி ஜெயிச்சிருமா? அப்போ வட இந்தியா எல்லாருக்கும் பிஜேபி அந்த மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இல்லை? அதுதான், அதாவது நான் சொல்கிறேன், இப்போ வெஸ்ட் பெங்காலிகள் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறதுனால பிஜேபி எப்படி ஜெயிக்கும்? பெங்காலிலே பிஜேபி ஜெயிக்கலை, பெங்காலிலே மம்தா பானர்ஜி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்தியாவில் பல மாநிலங்களிலும் காங்கிரஸ் வெஸ் அதர்ஸ், காங்கிரஸ் வெஸ் பிஜேபி அப்படி தான் சண்டை, அப்படி தான் வந்து போட்டி நடந்துட்டுருக்கு. எனவே வட இந்தியர் அப்படின்னாலே வந்து இது எப்படின்னா இஸ்லாமியர்கள்ட்டையும் சிறுபான்மையினர்ட்டையும் அதே போல் தலித் மக்கள்கிட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படுது. வட இந்தியாக்காரன் பூரா வந்தால் அவனுக்கு ஓட்டு கொடுத்துட்டா பிஜேபி ஜெயிச்சிடும், அப்போ வந்து நீங்கள் உங்களை வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இவங்க வாக்குகளை எளிமையாக வாங்குது. ஏன்னா எதுவுமே செய்யலை அவங்களுக்கு, இந்த இரண்டு சமூகத்துக்கு எதுவுமே செய்யலை. இப்போ வாக்குகளை எப்படி வாங்குறது? அப்போ இந்த மாதிரி பயமுறுத்தி தான் அவங்க வாங்க முடியும். ஆனால் இதில் நல்ல எதுவும் இருக்கு இல்லை சார்? இப்போ வந்து இறந்தவங்க நிறைய பேர் நீக்க முடியும், போலி வாக்காளர்களை நீக்க முடியும் அப்படின்னும் போது அதுதான் இது வந்துங்க எலெக்ஷன் கமிஷனோட ஒரு ப்ராசஸ். இது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க இதை கொண்டு யார் மத்திய அரசுல இருந்தாலும் இதுதான் பண்ண, யார் இருந்தாலும் கொண்டு வர தான் போகிறாங்க. இது ஒரு அரசியல் காரணத்துக்காக எதிர்க்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன்.
ஸோ அப்போ பிஜேபி என்ன கொண்டு வந்தாலுமே அதை கண்மூடித்தனமா எதிர்க்கிறது அப்படின்றது இல்ல வந்து அதாவதுங்க பிஜேபி கொண்டு வர்றது எதிர்ப்பதுங்கிறது வேற. இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு சீர்திருத்த நடவடிக்கைகள்ல ஒண்ணு. பிஜேபி கொண்டு வந்த சட்டம், இப்போ வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதனை எதிர்த்து விவசாயிகள் தீவிரமா போராடி அதை பின்வாங்க வச்சாங்க. இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே. இவங்க தமிழ்நாட்டில் நம்ம எதிர்க்கக்கூடிய பல நீட் விஷயமா இருந்தாலும் எல்லாமே காங்கிரஸ் தான் அதை கொண்டு வந்தாங்க. சரி, நான் கேட்குறேன், எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் விட்டுருங்க, இப்போ ரிவிஷன் பண்ண போகிறாங்க. இதுக்கு பிறகு எஸ்ஐஆர் இப்போ இந்தியாவில் நடக்காதா? இதுக்கு பிறகு எஸ்ஐஆர் இப்போ காங்கிரஸ் ஒரு வேளை மத்தியில் வராங்கன்னா அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? இது வந்து ஒரு ப்ராசஸ் தான். இப்போ நீட் இருக்கு, நீட்டை காங்கிரஸ் வந்து தூக்கிடுவாங்கன்னு சொல்லி நம்ம ஊரில் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் ரகசியம் சொல்லாம வச்சிருக்காங்க சார். நம்ம ஊரில் நிறைய பேர் நினைக்கிறேன் காங்கிரஸ் மேலே வந்து நீட்டை தூக்கிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. அரசியலுக்காக ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இது. சார் இப்போ வருஷம் வருஷம் வந்து இந்த வாக்காளர் திருத்தம் வந்து பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஐ மீன் வருஷம் மீன்ஸ் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இதை வந்து பண்ணுறாங்க. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? அது என்னென்னா, அதுக்கு இரண்டுக்கும் இடையில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது ஏற்கனவே அவங்க வருஷம் பண்ணக்கூடிய அதுதான் சார், அது ரொட்டீனாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இது ஸ்பெஷலாக அதுக்கும் இதுக்கும் எந்த மாதிரியான ஒரு வேறுபாடு இருக்கும் சார்? இது பேரை வந்து மாற்றி இப்போ வந்து எடுக்கிறாங்க. அது ஏற்கனவே இருந்த பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்ஆர்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து எஸ்ஐஆர். புரியுங்களா? பேரை மாற்றணுன்னே இவங்க என்னன்னு சொன்னால், இதில் வந்து ஏதோ பிஜேபி கவர்மெண்ட் வந்து குளறுபடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணுறாங்க. இது வந்து திமுக பெரிய அரசியல் கட்சி. ஒரு வார்டில் வந்து 100 வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னா நீங்கள் ப்ரூஃபை காமிச்சு அப்போ நம்ம சப்போர்ட் பண்ணலாம். உண்மையாகவே தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். அதே போல் ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது, இந்த தொகுதியில் இவ்வளோ பேர் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்களாம் வட இந்தியர்கள் அப்படின்னா அது அளவுக்கு அதிகமாக போகுது, அல்லது இந்த வட இந்தியர்களுக்கு வேறு இடத்துல வாக்குகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதாரப்பூர்வமாக ப்ரூஃப் பண்ணால் நம்ம அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. இது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இவங்க மக்கள் மீது ஏதோ இங்கே பிற ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எதிர்க்கல, முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தானே சார்? ஆமாம் ஆமாம். இல்லை சார், துணை முதல்வர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னாரு, அதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சார். ரிவிஷன் தானே சார்? ஓகே சார். ஸோ அந்த காரணங்களால் தான் இது வந்து எதிர்க்கப்படுது இல்லையா சார்? ஸோ பிஜேபி கொண்டு வராங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே சார். ஏன்னா இப்போ எலெக்ஷன் நம்ம நெருங்கிட்டு வர சமயத்தில் நிறைய போலி வாக்காளர்கள் ஒருவேளை இது வந்து திமுகவுக்கு ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா ஆல்ரெடி சார்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி ஆல்ரெடி திமுகவுக்கு. இந்த சார் வேற வச்சுட்டு அவங்க வந்து அவங்களுடைய போலி வாக்காளர்கள் போயிடுவாங்கன்ற ஒரு அச்சம் இருக்கும் அவங்களுக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முழுக்க வந்து அதை வந்து ஒரு மைனாரிட்டி பக்கம் தான் அதை திருப்பிட்டு இருக்கிறாங்க. அது வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டை வந்து வாங்கணும், உங்களுக்கு இன்னொரு சிஏஏ இது அப்படின்னு சொல்லி சில மைனாரிட்டி தலைவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்கள வச்சு பேச வச்சு, ஏன்னா ஒரு 7% ஓட்டு இருக்குது, வாக்குகள் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த வாக்குகளை வந்து இங்கே எப்படியாவது வாங்கணும். அதே போல் பீகார்லேயும் இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறனால அங்கேயும் அதே போல் ஒரு பிரச்சாரம், உங்களை வந்து இந்த பிஜேபி பூச்சாண்டி வருது, உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால் நீங்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருங்க, இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி முழுக்க எனக்கு தெரிஞ்சு இதை மையப்படுத்தி தான் அவங்க இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு வந்து பிற சமூக மக்களுடைய வாக்குகளை வச்சோ அல்லது தமிழ்நாடு பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதிமுகவும் பிஜேபியும் நேரடியாக கூட்டணி, ஆனால் உண்மையான கூட்டணி யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான். ஏன்னா திமுகவினுடைய தலைவர்கள் யாருமே வந்து பிஜேபி ஆட்சியில் அவர்கள் மீது கைது செய்யப்படவே இல்லை. டாப் தலைவர்கள் நான் சொல்கிறேன், கருணாநிதி அவர்களோ அல்லது வந்து இப்போது ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ, இவர்களுக்கு எதிராக பிஜேபி 10 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க, 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க? எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரி, இதற்கு முன்பு பிஜேபி வாஜ்பாய் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், வாஜ்பாய் எடுத்துக்கோங்க, ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? அத்வானி ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? மோடி ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்கு எல்லாம் உண்மையான கூட்டணியே இருக்குது. எப்போல்லாம் திமுக மீது மிக கடுமையான அடக்குமுறைகள் எப்போல்லாம் வந்திருக்கு தெரியுங்களா? காங்கிரஸ் ஆட்சியில் தான் வந்திருக்கு. கருணாநிதி எமர்ஜென்சி பீரியடில் ஸ்டாலினை உள்ளே தூக்கி போட்டது அவங்க தான். கனிமொழியும் ராசாவையும் வந்து திகார் ஜெயிலில் அடைச்சது அவங்க தான். ஏன்னா வந்து திமுக வந்து எப்போதுமே மத்தியில் யார் ஆட்சி இருக்காங்களோ அவங்களும் இணக்கமாக போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அதிமுகவாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கு பிறகு தான் 2 பேரும் ஒற்றுமையாக செயல்படுவாங்க. இவங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நீங்கள் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், கோயம்புத்தூரில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது, குண்டு வெடிப்பு நடந்தது. அந்த கலவரம் குண்டு வெடிப்பில் வந்து
இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஏதாவது நம்ம நடந்துக்கிட்டோம்னா பிஜேபி கோச்சுக்குவாங்க. ஏன்னா பிஜேபி கூட கூட்டணிக்கு இவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி மத்தியில் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு. அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் கவுத்துறாங்க. அதற்கு பிறகு எப்படியாவது வந்து இவங்க போய் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த கலவரத்தை கருணாநிதி அவர்கள் கோயம்புத்தூர் கூட வரல. கோயம்புத்தூருக்கு வந்தா வந்து எங்க பிஜேபி கோச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி வரல. அதாவது பிஜேபி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து ஒரு சின்ன கட்சி, 2 எம்பிக்கள் இருந்த ஒரு சின்ன கட்சி தான் அது. அந்த கட்சிக்கு கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் அப்படி வளர்ந்து மத்தியில் வந்து அப்படி ஆட்சிக்கு அமர்றாங்க. வாஜ்பாய் வந்து முதல் முறையாக 11 நாள் பிரதமராக இருக்கிறார். அதற்கு பிறகு வந்து ஒரு 11-12 மாதங்கள் வந்து பிரதமராக இருக்கிறார். அதற்கு பிறகு இந்த பிஜேபியை பற்றி வட இந்தியாவில் எப்படி ஒரு டாக் வருதுன்னா, இவங்கனால நிரந்தரமாக ஆட்சி பண்ண முடியாது, 5 ஆண்டுகளை இவங்கனால பூர்த்தி செய்ய முடியாது, அந்த அளவுக்கு இவங்க பலமா இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. காங்கிரஸ் தான் வந்து நிலையான அரசாங்கம் தர முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்த நிலையில இல்ல பிஜேபினாலே 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பிஜேபி 5 ஆண்டுகளை சப்போர்ட் பண்ணி அவங்க ஆட்சியை பூர்த்தி செய்ய வைத்த ஆட்சியை கவுத்ததுக்கு அப்புறம் இவங்க முட்டு கொடுத்து அந்த 5 ஆண்டுகள் ஆட்சி வந்து பூர்த்தி செய்யற வரைக்கும் உறுதுணையா இருந்தவர்கள் யார் அப்படின்னா திமுக தான், கருணாநிதி அவர்கள் தான். இதே கருணாநிதி அவர்கள் இதே குஜராத் கலவரம் 2002 நடந்து கொண்டிருக்கும் போது கருணாநிதி அவர்கள் இதே திமுக கூட்டணியில் இருந்தாரு, பாஜக கூட்டணியில் இருந்தார். RSS வந்து ஒரு சமூக இயக்கம், மோடி வந்து எனது நண்பர், மோடி மிகவும் நல்லவர் இப்படிலாம் சொன்னவர் யார் அப்படின்னா இவங்க தான், திமுக தான். என்னன்னா அந்த ஒரு நன்றி கடனுக்காகத்தான் திமுக மீது எந்த நடவடிக்கையும் பிஜேபி வந்து எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னா திமுக எதிர் வரிசையில் இருக்கிறாங்க, பிஜேபிக்கு எதிர் வரிசையில் இருக்கிறாங்க. ஆனா மத்திய அரசாங்கத்துடைய ஃபண்டுகள் இன்னும் கரெக்டா தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு தான் இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில் வந்த ஃபண்டை விட திமுக ஆட்சியில் அதிகமான ஃபண்டுகளை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா இவர்கள் ஆட்சியில் இல்லை அப்படின்னா கருப்பு பலூன், ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா வெள்ளை கூட. இதுதான் இவங்களுடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரும் அதே போல சந்திரபாபு நாயுடு ஆதரவை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னா போய் ரெடியா அந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு திமுக வந்து தயாரா இருக்கிறாங்க. எனவே இவங்க வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுங்கிறதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த போலி பிஜேபி எதிர்ப்பு நாடகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வராங்க. அதிமுக கூட பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த தேர்தலில் வந்து பிஜேபியோட 2021 தேர்தல் கூட்டணி இருந்தாங்க. அதற்கு பிறகு இதுதான் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், பொது தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமானது, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப தேவை. இன்னைக்கு பாத்தீங்க பிஜேபிக்கு வந்து இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாம போயிடுச்சு. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 10-15 சீட் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு பலமாக மாறி இருக்கும். அந்த ஒரு முக்கியமான தேர்தலில் கூட நாங்க பிஜேபியோட சேர மாட்டோம்னு சொல்லி தனியா வந்து அதிமுக போட்டியிட்டது. சரிங்களா? அதே போல அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்துறது இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது அண்ணாமலை நீக்கினா தான் நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நீக்கப்பட்ட பிறகு ஒரு கூட்டணி வைத்திருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் சீட்டு கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, பிஜேபியினுடைய பலம் தமிழ்நாட்டில் இவ்வளவு சீட்டு தான் தருவோம். தமிழ்நாட்டில் வந்து எடுப்புல அதிகமான சீட்டுகளை வந்து கொடுத்தது யாருன்னா திமுக தான் பிஜேபிக்கு. அது எம்பி சீட்டா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ சீட்டா இருந்தாலும் சரி. தமிழகத்துல பாஜக வளர்ந்ததுக்கு திமுக முக்கிய காரணம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க, பாஜக கட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறதுக்கே திமுக தான் காரணம். அதனாலதான் இன்று வரைக்கும் வந்து சின்ன சின்ன செந்தில் பாலாஜி இந்த மாதிரி ஆளை பிடிக்கக்கூடிய வேலைகளை தான் பிஜேபி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம பக்கம் வந்தா பரவாயில்ல, நல்லா இருக்குமேன்னு சொல்லி கேஸுகளை போடுவாங்கன்னு வைங்களேன். பட் திமுக தலைமையை டச்சே பண்ண மாட்டாங்க. ஏன்னா உண்மையான ஸ்லீப்பர் செல் திமுக தான். என்றைக்குனால திமுக வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால திமுக மட்டும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதுதான் இவங்களுக்குள்ள உள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங். இவங்களுக்கு வந்து எந்த அருகதையும் இல்லை. அதிமுக பிஜேபிக்கு பணிந்து விட்டது, அதிமுக பிஜேபிக்கு அடிமையா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த தகுதியுமே இவங்களுக்கு கிடையாது. நன்றி சார், பல தகவல்கள் எங்களுக்காக தெரிவிச்சிங்க.